ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ். நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் பிசினஸ்ல இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். இல்ல புதுசா ஒரு எம்ப்ளாய்மென்ட்ல இருந்தோ, இல்ல நான் புதுசா பிசினஸ்க்குள்ள வரேன் அப்படின்னா, நான் பிசினஸ் ஆரம்பிக்கும்போது எந்த மாரி நான் ஆரம்பிக்கலாம்? ஸோ எந்த மாரி என்டிட்டீஸ்லாம் இருக்கு? அப்படிங்கிறத இன்னைக்கு நெறைய பேத்துக்கு டவுட்ஸுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலும் சொல்ற மாரி, நம்மளுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து சேரும். அப்ப இந்த நான் பிசினஸ் ஆரம்பிக்கிற முடிவு பண்ணிட்டேன். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்கணுமா? பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணுமா? கம்பெனியா ஆரம்பிக்கணுமா? இந்த மாரி நெறைய டவுட்ஸ் எல்எல்பி அப்படிங்கிறது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு அந்த மாரி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? எப்படி ஆரம்பிக்கணும்? எந்த மாரி ஸ்டெப்ஸ் போகணும்? இந்த மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க. இது சீரியஸ் ஆஃப் வீடியோவா போக போகுது. அடுத்த வீடியோல பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேச போறோம். அடுத்து எல்எல்பி கம்பெனி இப்படி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க இன்னைக்கு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பத்தி பார்க்கலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னோட நேம் ராஜா. என்னுடைய லீகல் நேம் இஸ் ராஜா. கரெக்ட்டுங்களா? என்னோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லா இடத்துலயும் ராஜா பி அப்படின்னு இருக்கும். என்னோட பிசினஸ் நான் ஆரம்பிக்கும்போது அதுக்கு செப்பரேட்டா பேன் கார்டு வராது. செப்பரேட்டா லீகல் நேம் இருக்காது. அதனுடைய லீகல் நேம் வில் பி ராஜா ஒன்லி. அது கீழ பிராண்ட் நேம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வேணா நான் என்ன குடுத்துக்கலாம்னா, ராஜா அண்ட் கோன்னு குடுத்துக்கலாம். இல்ல ஐடியல் அசோசியேஷன் குடுத்துக்கலாம். இந்த மாரி என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். அது ஒன்லி அ பிராண்ட் நேம். அந்த நேம்ல நீங்க பேங்க் அக்கவுண்ட் கூட வச்சுக்கலாம். பட் அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு இருக்காது. லைக் பேன் கார்டு இருக்காது, ஜிஎஸ்டி இருக்காது. உங்களுடைய பேன், ஜிஎஸ்டி எல்லாமே உங்களுடைய சொந்த பேர் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள தான் ஃப்ரேம் ஆகும். அதுல லீகல் நேம்னு குடுத்துட்டு, அது கீழ பிராண்ட் நேம் அப்படின்னு குடுக்கறதுல தான் நீங்க கம்பெனிக்கோ இல்ல கடைக்கோ வைக்கக்கூடிய பேர் அதுல வருங்க. சரிங்களா? இதுல என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கலாம். சோல் பெர்பெக்டர்ஷிப் அப்படிங்கிறது நான் ரெஜிஸ்டர்ட். இது இன்கார்பரேட்டட் பிசினஸ். இதுக்கு எதுவும் எந்த ஆக்ட்லயும் கவர் ஆயிடுக்காது. ஏன்னா நம்ம தான் அதுக்கு ஓனருங்க. ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும், லாஸ் வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதுதான். ஸோ இது ஓனருக்கும் பிசினஸுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க இது ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி ஃபியூச்சர்ல சேல் பண்ணணும்னாலும் கொஞ்சம் அந்த அந்த பேரை நீங்க சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேருக்குன்னு எந்த ப்ரூஃபும் கிடையாது இல்லைங்களா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நம்ம பிராண்ட் நேம் வச்சு ஓப்பன் பண்றோம். இதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ ஒரு கம்பெனியாவோ இருந்ததுன்னா அதுக்குன்னு தனியா ஒரு லீகலா ஒரு பேன் கார்டு இருக்கும். அதுக்குன்னு தனியா லீகலா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அப்ப நீங்க சேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அதை சேல் பண்ண முடியும். இங்க இருக்கும்போது உங்களுடைய அந்த பிராண்ட் மட்டும் தான் சேல் பண்ண முடியும். ஸோ அந்த நேம் அப்படியே அவங்க யூஸ் பண்ண முடியுமாங்கிறது கொஸ்டின் மார்க்குங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல. ஸோ இதுல என்ன சார்? சரிங்க, என்னோட சுச்சுவேஷன் நான் இனிஷியலா பிசினஸ்க்குள்ள வரேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எனக்கு வேண்டாம், கம்பெனி எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி போகணும்? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த புரிதல் இல்லைங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரேட் நேம். உங்களுடைய பேர்ல இருக்குது. நீங்க பிசினஸ் பண்றதுக்குன்னு ஒரு பேர் வைப்பீங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, சரவண பவன் ஹோட்டல், ஆனந்தாஸ், ஏ டு பி, இந்த மாதிரி அந்த பேரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுங்க. அதுக்கு அடுத்தது ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ் யூங்க, கிரியேட் அ லோகோ ஃபார் யுவர் கம்பெனிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ல ட்ரேட்மார்க் ரேதர் தேன் ட்ரேட்மார்க், உங்களோட பிராண்ட் இல்லாம எந்த பிசினஸ் நம்ம பண்ண முடியாதுங்க. பிராண்டுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பிக்கும் போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பேர்ல பிராண்ட் வேணும்னு நிக்கிறாங்க. அதுக்கு பேர்ல ட்ரேட்மார்க் வேணும்னு கேட்கறாங்க. கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேட் நேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, லோகோ கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, அந்த லோகோவை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பேட்டன் ஆர் ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேட்மார்க் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு பிசினஸ் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நேம் எனக்கு இல்ல, வேற ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ட்ரேட்மார்க் போனீங்கன்னா கவர்மெண்ட்ல உங்களுக்கு 50% வரை ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு 10,000 rupeesக்குள்ள டோட்டலா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் சேர்ந்துங்க 7 to 10,000 ஆகும். அதை யூஸ் பண்ணி தயவு செய்து என்ன பண்ணுங்க, நேமை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு லைக் உங்க கம்பெனி நேமே லோகோல வர்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லா இடத்துலயும் பிராண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. இப்போ நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள் ஹெச்பி, ஐபிஎம் ஆகட்டும், பர்கர் கிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரியா? அதுக்கு அடுத்தது எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதையும் நிறைய பேர் பண்றது இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எம்எஸ்எம்இக்காக எடுத்துட்டு இருக்காங்க. எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுங்க தயவு செய்து. அது என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா, அது நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோவும் பார்க்கலாம். இதுல ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். நமக்கு ஃப்ரீ லோன்ஸ் நிறைய கிடைக்குங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம. இன்ட்ரெஸ்ட் கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேட்டர்ன் எடுக்கும்போது சப்சிடரி இருக்கு. டைம்லி பேமெண்ட் வாங்கலாம். ஃப்ரீ ஐஎஸ்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு.
அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் எம்எஸ்எம்இல இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமை டிசைட் பண்ணுறோம், லோகோ கிரியேட் பண்ணுறோம், தென் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேட்மார்க் போகும்போது உங்களுக்கு சப்சிடரி, அதாவது ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. ஸ்டெப் 3 என்ன பண்ணுங்கன்னா, ட்ரேட்மார்க்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். பட் ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ் யூ டு கோ ஃபார் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் தயவு செய்து கம்பெனி பேர்ல, அந்த பிராண்ட் நேம்ல நீங்க எம்எஸ்எம்இ ப்ரூஃபா வச்சு ஓப்பன் பண்ணலாம். அந்த நேம்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவலோடைய டிரான்சாக்ஷனுக்காக, பிசினஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு அந்த நேம்ல வேணும், லைக் ஐடியல் அசோசியேட்ஸ், ராஜா அன்கோ அப்படிங்கிற நேம்ல வேணும்னா எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டை நீங்க ஒரு ப்ரூஃபா கொடுத்தீங்கன்னா, லீகல் நேம் உங்க பேரை வச்சு, கீழே உங்களுடைய பிசினஸ் நேமை வச்சு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து அந்த நேம்ல உங்களுக்கு வந்துருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். சார், நான் இதை பண்ண உடனே ஒரு பிசினஸ் பண்ணா கம்பல்சரி என்கிட்ட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணுமா? நேத்து கூட ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. ஆன்சர் கிடையாதுங்க. ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுங்க. தமிழ்நாடை வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல கூட்ஸ் மட்டும் தான் நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா 40 lakhs வரைக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. சர்வீஸ் அல்லது கூட்ஸ் சர்வீஸ் ரெண்டுமே பண்ற அப்படின்னா 20 lakhs தாண்டா நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும். சரிங்க, நான் இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், ஜிஎஸ்டி எடுக்கலாமா வேண்டாமா? டிபெண்ட்ஸ் ஆன் தி கேஸை நான் சொல்ல முடியுங்க. நீங்க பெருசா எதுவும் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கல அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி எடுக்காதீங்க, இந்த லிமிட்டை தாண்டும் போது எடுங்கன்னு சொல்லுவேன். சார், இன்னைக்கே நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 lakhsக்கு நான் வந்து மிஷினரியோ டூல்ஸோ கம்ப்யூட்டரோ வாங்கும் அப்படின்னா ஐ அட்வைஸ் யூ டு டேக் ஜிஎஸ்டி. ஏன் அப்படின்னா அந்த இன்புட் கிரெடிட் உங்களால் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? நீங்க ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி கேஸ் டு கேஸ் தான் நீங்க டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சம்மரி பார்க்கலாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பட் அதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பேர்ல லீகல் ப்ரூஃப் எதுவும் கிடைக்காம போகும். சரி, ஸ்டெப் 1 என்ன பண்ணும்? நேம் டிசைட் பண்ணணும், லோகோ டிசைன் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வரும்போது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க், பேங்க் ஸ்டேட்மெண்ட், லைக் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், தென் ஸ்டார்ட் தி பிசினஸ். தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது தென் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் பார்க்கலாங்க.